பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட்டை இவ்ளோ பெரிய கம்பெனி ஆக்குனதுக்கு லக் தான் காரணமா? யூகேல ரிச்சர்ட் வைஸ்மன் அப்படிங்கிற ப்ரொஃபசர் 9 இயர்ஸ் எடுத்து 230 லக் ஈவென்ட்ஸை ஸ்டடி பண்றாரு. இந்த ஸ்டடியில ஒரு ரிசல்ட் வருது. அது யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கு. இப்போ சக்சஸ்ஃபுல்லா பார்க்கப்படுற அத்தனை கம்பெனிஸ்க்கும் குட் லக் இருந்திருக்கா அப்படின்னா இல்ல. அதே மாதிரி பேடா ஃபெயிலியர் ஆன கம்பெனிஸ்க்கு பேட் லக் இருந்திருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ என்ன டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற அத்தனை பிஸ்னஸஸும் தன்னோட ரிட்டர்ன் ஆன் லக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரிட்டர்ன் ஆன் லக்? ஆல்டர் கம்ப்யூட்டர்ஸ் தன்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமை டிசைன் பண்ணு அப்படின்னு பில்கேட்ஸ் கிட்ட வரும்போது, அஸ் அ ஸ்டூடெண்ட் பில்கேட்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, இமீடியட்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறாரு, டே அண்ட் நைட் உழைக்கிறாரு, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை டிசைன் பண்ணுறாரு. அதுதான் மைக்ரோசாஃப்ட் பிறந்ததுக்கே காரணமாக இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது ரிலன்ட்லெஸ்ஸாக பர்சியூ பண்ணதுனால மட்டுமே அவரோட ரிட்டர்ன் ஆன் லக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இதை விட்டுறக்கூடாதுன்னு பர்சியூ பண்ணுறாங்கல்ல, அப்படி தான் ரிட்டர்ன் ஆன் லக்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அப்டக்கிள்ஸை ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாற்றுறதும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அட்வான்டேஜஸாக மாற்றுறதும் தான் இங்கே கேம் சேஞ்சர். Luck alone doesn't determine success. Your response to it does.